தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்று ஆன்மீக சிந்தனை. கோயில் அபிஷேகத்தின் போது பக்தர்களிடமிருந்து சில்லறை காசுகள் பெற்று அந்த காசுகளை வாங்கி கலச நீரில் கலந்து அபிஷேகம் செய்வதன் நோக்கம் என்ன? இது நம்ம பார்த்துருப்போம் கோயிலில். ஸோ அபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடிங்க அந்த கலச சொம்பில் எல்லாம் சில்லறை காசு போட்டுங்க. அந்த சில்லறை காசு இறைவனுடைய பாதங்களை சமர்ப்பணம் செய்து அந்த நீரை இறைவனுக்கு அபிஷேகமாக கொடுப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸ்வர்ணாபிஷேகம் என்ற பெயரில் இது போன்ற செய்கிறார்கள். அந்த காசுகளை மீண்டும் பக்தரிடமே சேர்த்து விடுவார்கள். இறைவன் பிரசாதமாக பக்தர்கள் அந்த காசுகளை தங்கள் இல்லத்தில் பத்திரப்படுத்தி பீரோவிலே அல்லது பூஜாரியிலே பத்திரப்படுத்தி வைத்து கொள்வார்கள். ஆனால் இவ்வாறு செய்வதற்கு சாஸ்திர ரீதியாக எந்தவித ஆதாரமும் இல்லைங்க. இது போன்ற விஷயங்கள் பக்தர்கள் நம்பிக்கையே ஒழிய இது செய்யணுங்க, இது செய்தனால நமக்கு இந்த பலன்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தர் பொங்கல் சாட் போட்டு பிரசாதத்தை தூணில் தொடச்சிட்டு போனாரம்மா, அதுக்கப்புறம் வரவங்க போகிறோம் அந்த தூணை தொடச்சி விட்டு போனாங்களா, அந்த மாதிரி தாங்க இதை எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.